அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 22வது வசனம். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதின் சந்ததியையும் லேவியரின் சந்ததியையும் வர்த்திக்க பண்ணினது போல இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று, உங்கள் சந்ததியை வர்த்திக்க செய்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல, கடற்கரை மணல் அளக்கப்படாதது போல கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, உங்களையும் ஆபிரகாமை போன்று கர்த்தருக்கு கீழ்ப்பிடிந்து அவருடைய சித்தத்தை செய்யும் போது உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம், தாவீதை போன்று அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வாக்கின் பிரகாரமாக இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் தாவீது கர்த்தரை துதித்து கொண்டிருந்தபடியினாலே கர்த்தர் அந்த துதிகளில் அவர் பிரியப்பட்டு தாவீதையும் தாவீதுடைய சந்ததிகளையும் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல, கடற்கரை மணல்கள் அளக்கப்படாதது போல தாவீதின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, தாவீதை போன்று நீங்கள் துதித்து எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, லேவியரை போன்று கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னார். கர்த்தர், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்ன வாக்கியின் பிரகாரமாக ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தது போல, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாதது போல, கடற்கரை மணல் எண்ணப்படாதது போல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து ஆபிரகாமை போன்று கீழ்ப்படிவோம். தாவீதை போன்று எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதிப்போம்.
லேவியரை போன்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை இந்த உலகத்தில் செய்து ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயம் செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் சொன்ன அளவில்லாத வர்த்திக்க பண்ணுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.